டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட எக்ஸாம் வந்து நான் எப்படி பண்ணேன்றது தான் வந்து சொல்கிறேன். ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 85 ப்ளஸ் கரெக்டாக ஆன்சர் கீ வந்தால் தான் ஆன்சர் சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 85 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேயில் வந்து பார்த்திங்கன்னா 32, 75 அவுட் ஆஃப் 32 வந்திருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 17 கொஷின்ஸ் வந்து அடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப 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 மோசமாக மேக்ஸ் இந்த வாட்டி தான் நான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் சும்மா போய் எழுதின எக்ஸாம் கூட எந்த எக்ஸாம்லையுமே 25க்கு 20 தான் எடுத்துருக்கேன். 20க்கு மேலே தான் போயிருக்கு. 20க்கு கீழெல்லாம் நான் அடித்ததே இல்லை. இந்த வாட்டி ஏன் தான் இப்படி ஆச்சுன்னே எனக்கே தெரியல. ஸோ மெயினாக வந்து டைம் ஆகிடுமோ, ஒரு சில சம்லாம் ரொம்ப டைம் எடுக்கும், டைம் ஆகிடுமோன்னு பார்த்துட்டு நான் அதெல்லாம் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டேன். நானே எனக்கா தோணுன ஒரு ஆன்சர் வந்து போட்டுட்டேன். ஒர்க் அவுட் பண்ணாக்கா டைம் ஜாஸ்தியாகி நம்மளால் மார்க் பண்ண முடியாமல் போயிடுமோன்ட்டு. ஏன்னா நான் வந்து இந்த டிஐஎஃப் வந்து இந்த வெல்ல முடியுமா, அது வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த டெஸ்ட் வந்து எழுதின ஒரு 3 டெஸ்ட்டும் என்னவோ எழுதினேன். 3 டெஸ்ட்டுமே எனக்கு சுத்தமாக டைமே பத்தலை. தமிழ் எப்பயுமே 1 ஹவரில் நான் முடிச்சிட்டேன் தமிழ். பட் ஆனால் எனக்கு ஜிகேக்கும் ஆப்டிடியூடுக்கு மட்டும் சுத்தமாக டைமே பத்தலை. 2 ஹவர்ஸ் எனக்கு பத்தவே இல்லை. அப்போல்லாம் கூட ஓரளவுக்கு ஆப்டிடியூட் நல்லா தான் பண்ணியிருந்தேன். பட் நான் ஒர்க் அவுட் பண்ணி போனேன். பட் 1/2 hour எக்ஸ்ட்ரா ஆச்சு நான் அந்த எக்ஸாமை முடிக்கிறதுக்கு. ஸோ அது மாதிரி இங்கே வந்து அந்த டைம் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஓரளவுக்கு எனக்கு டக்குன்னு தெரிகிற கொஷின்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே போட்டுட்டேன். பட் ஆனால் கொஞ்சம் சரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து போடணும் அப்படின்றது. ரீசனிங்லாம் வந்து கொஞ்சம் அந்த முடிக்க முடியுமா, அந்த டைம்குள்ளே முடிக்க முடியுமான்றது அந்த டவுட்டில் இது பண்ணது தான் இவ்வளோ மிஸ்டேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு ஓகே இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மெதப்பில் போனதாலும் இது மாதிரி ஆயிருக்குமான்றது தெரியல. ஸோ இதுதான் எனக்கு இருக்கிற ஒரே பெரிய வருத்தம் வந்து மேக்ஸில் இவ்வளோ கம்மியாக மார்க் வாங்கினேன். ஏன்னா இது வரைக்கும் நான் இவ்வளோ கம்மியாக மார்க் வாங்கினதே கிடையாது. ஸோ மேக்ஸில் போய் இவ்வளோ நானே வீட்லேயே வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தேன். மற்றதில் இவ்வளோ கம்மியானது கூட எனக்கு வருத்தமே இல்லை, மேக்ஸில் போய் இவ்வளோ கம்மியாகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. தமிழில் வந்து நான் தமிழ் 85 எடுத்ததுக்கு நான் அந்த டிஏஎஃப் எக்ஸாம் எழுதலைன்னா தமிழில் வந்து 100க்கு 50 தான் என்னோடய ஸ்கோரே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியெல்லாம் 1 வீக் வந்து பாப்பா 2 பேருமே உடம்பு சரியில்லை. 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை, தெரியாதட்ட 1 வீக்காக உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் இருந்ததே ஒரு 1 வீக் தான் இருந்துச்சு. நான் வீடியோ கூட எதுவுமே போட்டிருக்க மாட்டேன் அவ்வளோவா. 1 வீக் தான் இருந்துச்சு. ஸோ 1 வீக் டெய்லிக்கும் காலையில் 7 o'clock பார்க்குக்கு போயிடுவேன். பார்க்குக்கு போயிட்டு 9 o'clockலாம் பார்க் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க வேறு. டெய்லிக்கும் திருப்பி 2 o'clock சாப்பிட தான் வருவேன். காலைல ஒரு டீ பன் மட்டும் தொட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவேன். திருப்பி 2 o'clock தான் வருவேன் பார்க்லேருந்து. செவரேடி குச்சி தான் பார்க்லேருந்து வெளில வருவேன். ஸோ அப்படி தான் அந்த 1 வீக் படித்தேன். ஸோ அந்த 1 வீக் நான் என்ன வந்து பண்ணேன்னா தமிழில் ஏன் நமக்கு இவ்வளோ மார்க் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாய்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஃபுல்லாக எல்லாம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து தமிழில் ஜஸ்ட் வந்து 9th 10th ரிவிஷன் மட்டும் பண்ணேன். ஆனால் ஃபுல்லாக வந்து நான் பார்த்தது என்னோடய டைமில் தமிழ் வந்து நான் பார்த்தது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும்தான் பார்த்தேன். அந்த சாய்ஸில் போட்ட எந்த டாபிக் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து சிலபஸ் படி போட்டிருப்பாங்க. ஸோ சிலபஸ் படி போட்டால் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும்தான் நான் பார்த்தேன். பட் அதே இன்னும் ஒரு வாட்டி நான் ரிவிஷன் பண்ணியிருந்தேன், இன்னும் ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா வேணால் எடுத்திருப்பேன். நான் தப்பு பண்ணது எல்லாமே வந்து +1 +2ல் கேட்ட கொஷினும் 10th ஓல்டு புக்கில் கேட்ட கொஷின் தான் நான் தப்பு பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் திரும்ப படிச்சுட்டு போகணும். ஏன்னா 10th ஓல்டு புக்கில் நான் எதுவும் படிக்கல, ஓல்டு புக்ஸே நான் எதுவுமே படிக்கல, நியூ புக்கில் இருந்தது மட்டும் தான் படித்தேன். ஸோ +1 +2 10th ஓல்டு புக்கு இது 3த்தையும் நான் வந்து இப்போ வந்து கவர் பண்ணணும் 2Aக்கு. ஸோ இதில் தான் நான் வந்து தப்பு பண்ணியிருந்தது. 85 என்னால் எடுக்க முடிஞ்சதுக்கு ஒரு பெரிய ரீசன்னா சாய்ஸ் தான் சொல்லணும். அந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்ததுனால தான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஃபுல்லாக வந்து டாபிக் வைஸ் ஃபுல்லாக கவர் பண்ண முடிஞ்சது. எனக்கு பார்க்க முடிஞ்சதுன்னா சாய்ஸ் தான் வந்து மிகப்பெரிய காரணம். ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு இது இல்லை. பட் இன்னும் இப்போ அந்த 1 வீக் போட்ட எஃபர்ட்டு பார்க்கில் போய் கிட்டத்தட்ட ஒரு சாலிடாக ஒரு 5 hours வந்து சாலிடாக படித்த எஃபர்ட் வந்து ஒரு 1 month நான் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாக்கா
அந்த 1 வீக் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் லீவ் இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து பாப்பாவெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் அம்மாவும் அவரும். அதனால் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்தார். பட் அது மாதிரி ஒரு டைம் கிடச்சி அந்த ஃபுல் எஃபர்ட் ஒரு 5 ஹவர்ஸ் தொடர்ந்து படிக்கிற மாதிரியான ஒரு எஃபர்ட் போட்டிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் வந்து வந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஜிகேவும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் பாதி தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு. ஜியாகிரஃபிலாம் நான் சுத்தமாக பார்க்கல. இம்பார்ட்டண்டானது இப்போ அந்த மவுண்டெயின்ஸு அது மாதிரிலாம் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டண்டானது மட்டும்தான் பார்த்துட்டு போனேன் ஜியாகிரஃபிலாம். ஸோ ஜியாகிரஃபி இப்போ ஐஎன்எம்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான அந்த இயர்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு போனேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் இப்போ திரும்ப வந்து ஃபுல்லாக இந்த ஜிகேவெல்லாம் கவர் பண்ணேன். இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா +1 +2 தான் வந்து நான் கவர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ +1 +2 இந்த வீக் வந்து முடிச்சிடணும். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அதையும் நான் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் படிக்க வேண்டியது ஐஎன்எம் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பார்க்கணும். முன்னாடியே ஹிஸ்ட்ரி பார்த்து வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் நான் புக் வைஸ் வந்து ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கணும். 6th to 10th சிலபஸில் என்னென்ன இருக்கோ அந்த புக் வைஸ் ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கணும். பாலிட்டிக்ஸும் புக் வைஸ் வந்து பார்க்கணும். பாலிட்டிக்ஸு குரூப் 4 சிலபஸ் வந்து படி வந்து நான் பாதி தான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன், பாதி ஃபினிஷ் பண்ணல. ஸோ அதையும் நான் பாதி பார்க்கணும். அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மீதி ஜிகேலலாம் வந்து அண்ட் இம்பார்ட்டனாக இது பார்க்கணுன்னா நான் திரும்பி மேக்ஸை கண்டிப்பாக பார்த்தாகணும். டாபிக் வைஸ் பார்க்கணும். நிறைய மேக்ஸில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அண்ட் ஆல்சோ அதில் வந்து ரீசனிங் கொடுத்துருக்காங்க. ரீசனிங்க்கு தான் நம்ம மேக்ஸ் கூட ஓகே ஷார்ட்கட் மெத்தட் படி நம்ம போட்டுடலாம். ஸோ ரீசனிங்னா அந்த மேங்கோ சம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அது மாதிரி தான் ரீசனிங்னா இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் ரீசனிங்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து அவுட் ஆஃப் வந்து 200க்கு 133 இல்லை 135 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்ததும் வேணால் கூட நான் என்னோடய மார்க் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் என்ன இருக்குது, ஸோ அடுத்த டார்கெட் வந்து எம்ஹெச்சியும் குரூப் 2 எக்ஸாம் தான் அடுத்த டார்கெட்டாக வச்சுருக்கிறேன். என்ன சொல்கிறது, கஷ்டமாக தான் இருக்குது. பார்ப்போம். அடுத்த இதில் எப்படியாவது குரூப் 2ல் வந்து கிளியர் பண்ணிடணுன்ட்டு இருக்கேன். சரி, ஓகே, பாய்.